3ஆம் தேதி கார்த்திகை முடிஞ்சு போச்சு. ஜி.ஆர். சுவாமிநாதன் என்னைக்கு ஏத்த சொல்றாருன்னா 4ஆம் தேதி சொல்றாரு. இது ஒரு தூண் இல்ல, இதே மாதிரி 3 தூண் இருக்கான் திருப்பரங்குன்றத்துல. ஏன் இந்த தூணை தேர்வு பண்ணீங்க? தர்காவுக்கு பக்கத்தில் எந்த தூண் இருக்கிறதோ அதுதாங்க எங்க தூண். பக்தி அல்ல, மக்களுடைய மத உணர்வை பயன்படுத்தி நடக்கிற அரசியல் சதி. உங்க அப்பனாக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையே எதிர்த்து போராடி இருக்கிறது. கொள்ளைக்கார வம்சமான உங்களை எதிர்த்து போராடுவது பெரிய கடினமான விஷயம் அல்ல. பயங்கரமா சமூக மீடியாவை கலக்கிற 2-3 ஆட்கள் இருக்காங்க. இதுல பெருசா ஒண்ணும் சத்தத்தை காணும். தாவேகா விஜய் அவர்கள், நாம் தமிழர் சீமான் அவர்கள் எதிர்த்து சொல்லி இருக்காங்க. நான் இல்லைன்னா சொல்லல. இங்க வாயில வடை சுட்டா எப்படிங்க முடியும்? நான் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லுகிற யாராக இருந்தாலும் ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்கம், உழைக்கும் மக்கள் சந்திக்கிற இந்த மிகப்பெரிய சவாலை தடுத்து நிறுத்த முன்வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள். அப்ப இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, வேணும்னா விதிங்க, வேண்டான்னா தூக்கி போட்டு மிதி. நமக்கு ஆகம விதிகள் பெருசா ஆகாது, வராது. ஆனா நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு ஆகம விதிகள் தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. அங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? 3ஆம் தேதி தாங்க கார்த்திகை தீபம். அப்ப ஏத்தி முடிச்சாச்சுங்க, வழக்கமா ஏத்துற இடத்துல. 3ஆம் தேதி கார்த்திகை முடிஞ்சு போச்சு. ஜி.ஆர். சுவாமிநாதன் என்னைக்கு ஏத்த சொல்றாருன்னா 4ஆம் தேதி சொல்றாரு. அது அந்த கோயில் வழக்கத்திலேயே இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த ராம ரவிக்குமார்னு பெட்டிஷனர், அவரை 4ஆம் தேதி ஏத்த சொல்றாரு. ஆனா அங்க வழக்கம் என்ன? கோயில் பட்டர்கள் தான் ஏற்றுவார்கள். அப்ப இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, வேணும்னா விதிங்க, வேண்டான்னா தூக்கி போட்டு மிதி. இதுதான் சங் பரிவாரத்தினுடைய சட்டமாக நடைமுறையாக இருக்கிறது. நீதித்துறையின் ஒரு பகுதியும் அதற்கு இரையாகி இருக்கிறது என்பது கவலைக்குரிய விஷயம். இப்ப தீபத்தூண்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா தொல்லியல் துறையில, தமிழக தொல்லியல் துறையில இருக்கக்கூடிய முன்னாள் அதிகாரிகள் அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? அதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்துல அளந்து நடப்பட்ட எல்லை தூண்கள். இது ஒரு தூண் அல்ல, இதே மாதிரி 3 தூண் இருக்கான் திருப்பரங்குன்றத்துல. பல மலைகள்ல, குன்றுகள்ல இந்த மாதிரி தூண் இருக்கான். அப்ப திருப்பரங்குன்றத்துல 3 தூண் இருக்கும் போது ஏன் இந்த தூணை தேர்வு பண்ணீங்க? ரொம்ப சிம்பிள். தர்காவுக்கு பக்கத்தில் எந்த தூண் இருக்கிறதோ அதுதாங்க எங்க தூண் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பக்தி அல்ல, மக்களுடைய மத உணர்வை பயன்படுத்தி நடக்கிற அரசியல் சதி. அதனால தீபத்தூண் தீபத்தூண் தீபத்தூண். இப்ப நம்மளும் பேசும்போது தீபத்தூண் தீபத்தூண்னு பேசி அதுவே கோர்ட் ரெக்கார்ட்ல, அதுவே அரசாங்க ரெக்கார்ட்ல எல்லாமே அதுவாக பதிவு செய்யப்படும். அதனால வார்த்தைகளுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் என்பதையும் நான் சுட்டிக்காட்டுகிறேன். இந்த தொகுப்பு வந்ததன் மூலம் என்ன பாதிப்பு? 150 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய தொழிலாளி வர்க்கமும் தொழிற்சங்கங்களும் முற்போக்கு சக்திகளும் போராடி போராடி ரத்தம் சிந்தி தியாகம் செய்து அங்குலம் அங்குலமாக ஈட்டிய உரிமைகள் இன்றைக்கு காற்றில் பறக்க விடப்பட்டுள்ளன. தொழிற்சங்கம் அமைப்பதற்கான உரிமை, கூட்டுபேர உரிமை, பிரசவகால ஆதாயம், 8 மணி நேரம் தான் வேலை செய்வோம் என்பதெல்லாம் சாதாரணமாக வரவில்லை. எவ்வளவு பேர் இன்னுயிரை இழந்திருப்பார்கள். 1886 சிக்காகோ ஹேமார்க்கெட் சதுக்கத்தில் நடந்ததை இன்றைக்கும் மே தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு தூக்கிலேற்றப்பட்ட 4 தொழிற்சங்க தலைவர்கள், தியாகிகள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் உயிரோடு இருந்தால் குரல் எழுப்பி நாங்கள் பேசுவதை காட்டிலும் நாங்கள் இறந்த பிறகு எங்கள் மௌனம் உறக்க பேசும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வரைக்கும் தியாகம் செய்த அந்த தோழர்களுடைய மௌனம் உறக்க பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் நடத்துகிற கண்டன ஆர்ப்பாட்டம் கூட அவர்கள் மௌனம் உறக்க பேசுவதற்கு ஈடான ஒரு விஷயம் என்பதை பார்க்க வேண்டும். அதனால இந்திய தொழிலாளி வர்க்கம் லேசுப்பட்டதுன்னு நினைக்காதீங்க.
உங்க அப்பனாக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையே எதிர்த்து போராடி இருக்கிறது. கொள்ளைக்கார வம்சமான உங்களை எதிர்த்து போராடுவது பெரிய கடினமான விஷயம் அல்ல. அந்த சவாலை நிச்சயமாக இந்திய தொழிலாளி வர்க்கம் சந்திக்கும் என்பதை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அடுத்து இந்த தொகுப்புனால பிரச்சனைகள் அப்படின்னா பின்னாலேயும் தோழர்கள் பேசுவாங்க. 70% தொழிலாளிகளுக்கு மேல இந்த சட்டத்திலிருந்து வெளியேதான். முறைசாரா தொழிலாளி, ஒப்பந்த தொழிலாளி, கேஷுவல் தொழிலாளி, ஹோம் பேஸ் தொழிலாளி, செல்ஃப் எம்ப்ளாய்ட் தொழிலாளி, புலம்பெயர் தொழிலாளிகள், கிக் தொழிலாளிகள் என்று அத்தனை பேரும் சட்ட பாதுகாப்பு என்கிற வளையத்திலிருந்து வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நிரந்தர பணி என்று இனிமேல் வாய் திறந்து கேட்கவே முடியாது. தற்காலிக பணியை, கேஷுவல் பணியை சட்டமாக்குவதற்கு, நிரந்தரமாக்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். தற்காலிக பணி நிரந்தரமாக்கப்படுவதற்கான முயற்சி தான் இந்த சட்ட தொகுப்பில் இருக்கிறது. 100 தொழிலாளிகளுக்கு மேலே இருந்தால் முதலாளிகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று இருந்த நிபந்தனைகள் கூட முதலாளிகளுக்கு வலிக்கிறதாம். ஆகவே 100 300 ஆக்கிட்டாங்க. 300 தொழிலாளிகளுக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் வேலை செய்கிற இடத்தில்தான் முதலாளி ஆலை மூடல் செய்தால், ரிட்ரென்ச்மெண்ட் செய்தால் அரசாங்கத்திடம் அனுமதி யார் கேட்கணும்? 300 பேருக்கு மேல வேலைக்கு வச்சிருந்தாத்தான் அந்த முதலாளி கேட்கணும். ஆனா இந்தியாவில் 90% நிறுவனங்கள்ல 300க்கும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப என்ன வரும்? ஹையர் அண்ட் ஃபயர். விருப்பம் இருந்தால் வேலைக்கு எடுப்போம், இல்லை என்றால் தூக்கி போடுவோம். அதுல எந்த சட்ட பாதுகாப்பும் இல்லை. அதே போல 300 பேருக்கும் அதிகமாக தொழிலாளிகள் இருக்கிற இடத்துல தான் ஸ்டாண்டிங் ஆர்டர் அமலுக்கு வரும். ஸ்டாண்டிங் ஆர்டர்ங்கிறது என்ன? அந்த தொழிலாளியினுடைய பணி நிலை பாதுகாப்பு சம்பந்தமான சம்பளம், விடுப்பு, போனஸ் உள்ளிட்ட விஷயங்கள் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல. ஆனா இங்க என்ன வந்துருச்சு? 300 பேருக்கும் குறைவாக பணியாற்றுகிற நிறுவனங்கள்ல ஸ்டாண்டிங் ஆர்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஆர்டர் கையில இருந்தாதான் நம்ம போய் பேசுவோம். நீங்க வேலைக்கு எடுக்கும் போது இதெல்லாம் சொன்னீங்களே, ஏன் நடத்தலன்னு. ஆர்டரே கையில இல்லைன்னா முதலாளி வச்சதுதாங்க சட்டம். அதனால இன்னைக்கு சட்டம் எதுவும் கிடையாது. எது சட்டம்னா முதலாளி வச்சதுதான் சட்டம், நிர்வாகம் வைத்ததுதான் சட்டம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. ஸ்ட்ரைக் பண்ணணும்னா 60 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா ஸ்ட்ரைக் சட்டவிரோதம். இந்த சட்டவிரோத ஸ்ட்ரைக்ல கலந்து கொள்கிற தொழிலாளிகளும், இந்த வேலை நிறுத்த அறைகூவலை கொடுக்கிற தொழிற்சங்கங்களும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படும், அபராதம் விதிக்கப்படும். அதனால தண்டனையும் அபராதமும் யாருக்கு? தொழிலாளிகளுக்கும் தொழிற்சங்கத்துக்கும். ஆனா கடந்த காலத்துல சில சட்டங்களை அமல்படுத்தாவிட்டால், ஃபேக்டரி இன்ஸ்பெக்ஷன் நடக்குது, இன்ஸ்பெக்டரை உள்ள விடாம மறுச்சா, இதெல்லாம் முதலாளிகள் செஞ்சா, நிர்வாகம் செஞ்சா அவங்களுக்கு தண்டனை, அவங்களுக்கு அபராதம் இருந்தது. அதை பூரா ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தண்டனையும் அபராதமும் நமக்கு, அதிலிருந்து விடுதலை முதலாளிகளுக்கு என்ற நிலைமை. மாஸ் கேஷுவல் லீவ் போட்டா கூட அது சட்டவிரோத வேலை நிறுத்தத்திற்கு ஒப்பானதாகும் என்று தொழிலாளிகளுடைய அடிப்படையான கூர்மையான வேலை நிறுத்த ஆயுதத்தை கூட நம்மிடமிருந்து பறித்து நம்மை எல்லாம் நிராயுதபாணியாக ஆக்குகிற வேலையை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. மாநில அரசுகளோட கலந்து பேசல. எல்லாம் கொரோனா பீரியட்ல விவாதத்திற்கே அனுமதி இல்லாமல் இந்த 4ல் 3 சட்ட தொகுப்பு மாநிலங்களவையில 2 மணி நேரம் விவாதத்துல நிறைவேற்றப்பட்டது. அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத பாருங்க. இப்படியான பல மோசமான அம்சங்கள் இதுக்குள்ள இருக்கு. அதனால நிறைவாக சிபிஎம் சார்பிலே என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய உற்பத்தியாளர்கள் 2 பேர். நமக்கெல்லாம் உற்பத்தியாளர்னா முதலாளி ஞாபகம் தான் வருவது போல அரசாங்கமும் ஊடகங்களும் பண்ணியிருக்கு. உண்மையிலேயே மிகப்பெரிய உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் தொழிலாளிகளும் விவசாயிகளும் தான். விவசாயத்தில் கார்ப்பரேட் நுழைவதற்கான கருப்பு சட்டங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணீங்க. ஓராண்டு விவசாயிகளுடைய மகத்தான போராட்டம் அதனை சற்று பின்னுக்கு தள்ளி வைத்திருக்கிறது.
இன்னொரு மிகப்பெரிய உற்பத்தியாளர் பகுதி தொழிலாளிகள், அவர்களை ஒன்றுமில்லாதவர்களாக ஆக்குவதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள். இந்த நடவடிக்கைக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது, ஒரு சித்தாந்தம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. தொழிலாளிகளை பிழிய பிழிய சுரண்டினால்தான் உபரி உழைப்பு என்பது கிடைக்கும், உபரி மதிப்பு என்பது கிடைக்கும். அதுதான் முதலாளியின் லாபமாக மாறுகிறது. ஆகவே கார்ப்பரேட் ஆதரவு முதலாளித்துவ சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்துதான் இந்த சட்டங்கள் வந்திருக்கின்றன. எனவே சட்ட தொகுப்பை எதிர்த்தால் மட்டும் போதாது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளையும் அதே போல சித்தாந்தத்தையும் எதிர்ப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். எது நடந்தாலும் பயங்கரமா சமூக மீடியாவை கலக்கிற 2-3 ஆட்கள் இருக்காங்க. இதுல பெருசா ஒன்னும் சத்தத்தை காணும். தாவேகா விஜய் அவர்கள், நாம் தமிழர் சீமான் அவர்கள் எதிர்த்து சொல்லி இருக்காங்க. நான் இல்லைன்னா சொல்லல. இங்க வாயில வடை சுட்டா எப்படிங்க முடியும்? அரசாங்கம் அமல்படுத்திருச்சு. எல்லா மாநில அரசுகளும் அதை நடத்தித்தான் ஆகணும், மேண்டேட்டரி, நீங்க செஞ்சுதான் ஆகணுங்குது. விரும்பாத அரசுகள் கூட செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம். இடதுசாரிகள் ஆளுகிற கேரளா அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி எல்லா மாநில அரசுகளும் முன்வர வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அதனால இந்த போராட்டம் என்பது சாதாரணமான போராட்டம் அல்ல. கடந்த கால வரலாறை கையில் எடுத்து அடுத்து வரக்கூடிய தலைமுறையிடம் நாங்களும் அப்படிப்பட்ட வரலாற்றை தொடர்ந்து முன்னெடுத்தோம். உரிமைகளுக்காக நாங்கள் உயிர் தியாகம் செய்தோம். உரிமைகளுக்காக சமரசமின்றி எங்களுடைய போராட்டத்தை நடத்தினோம் என்று சொல்லுகிற ஒரு இடத்திற்கு வர வேண்டும். அரசியல் பேசுகிற, அரசியல் கட்சி நடத்துகிற, நான் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லுகிற யாராக இருந்தாலும் ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்கம், உழைக்கும் மக்கள் சந்திக்கிற இந்த மிகப்பெரிய சவாலை தடுத்து நிறுத்த முன்வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள், மக்களை பற்றி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள், அரசியலில் நீடிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்ற முறையிலே தான் நாம் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே தோழர்கள் சொன்னதைப் போல இந்த போராட்டம் முடிவல்ல, ஆரம்பம். ஓராண்டு விவசாயிகள் போராட்டம் நமக்கு நல்ல படிப்பினைகளை கொடுத்திருக்கிறது. சாதி என்பார்கள், மதவெறி என்பார்கள், இவற்றையெல்லாம் பின்னுக்கு தள்ளி புறந்தள்ளி தொழிலாளி என்கிற முறையில், உழைப்பாளி என்கிற முறையில் அனைத்தையும் ஒதுக்கி ஒற்றுமை காப்போம், போராடுவோம் என்கிற உறுதியேற்கக்கூடிய விதத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் அமைய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். மோடி அரசு 2020ஆம் ஆண்டு நிறைவேற்றிய 4 தொழிலாளர் விரோத சட்டங்களை எதிர்த்து களமாடி கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே இருந்த 29 சட்டங்களை ஒருங்கிணைத்து இந்த சட்டங்கள் எல்லாம் படிப்பதற்கோ அல்லது நடைமுறைப்படுத்துவதற்கோ வசதி குறைவாக இருக்கிறது. எனவே அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து 4 தனி சட்டங்களாக நாங்கள் கொண்டு வந்து எளிமைப்படுத்தியிருக்கின்றோம் என்கின்ற போர்வையிலே தொழிலாளர்களின் உரிமைகளை முற்றிலும் நசுக்குகின்ற 4 சட்டங்களை வடிவமைத்து 2020 பொது முடக்கம் நடைமுறையிலே இருந்த காலகட்டத்திலே சில மணி துளிகளிலேயே அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வர துடித்துக் கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கம். நாடு முழுவதும் இடதுசாரிகளும் தொழிலாளர் அமைப்புகளும் தலித் இயக்க தோழர்களும் தமிழகத்திலே விடுதலை சிறுத்தைகளும் முன்னணியில் இருந்து கொண்டு இந்த சட்டத்தை 4 சட்டத்தையும் நாம் எதிர்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொழிலாளர்களுடைய சட்டங்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்த அந்த சட்டங்கள் எல்லாம் முன்பு எவ்வாறு இருந்தன, இப்பொழுது எப்படி இருக்கின்றன என்பதை ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். தொழிலாளர்களுடைய சட்டங்கள் அனைத்தும் மலர்மத்தியிலே படுத்துக்கொண்டு கண்ட கனவின் அடிப்படையிலே கிடைத்த சட்டங்கள் அல்ல. 100 ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து பெற்ற உரிமைகள் எத்தனையும் உலகம் முழுவதும் இதற்கான போராட்டங்கள், ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், கோடிக்கணக்கான
தொழிலாளர்கள் சாலைகளில் இறங்கி இந்த உரிமைகளை எல்லாம் பெற்றதின் அடிப்படையிலே ஒவ்வொரு நாடும் அந்த சட்டங்களை தனது நாடுகளிலே அவற்றை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். தொழிலாளர்களுடைய 8 மணி நேர வேலை உரிமை பற்றியெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். சிகாகோவிலே நடைபெற்ற மாபெரும் போராட்டத்தில் தொழிலாளர்கள் தூக்கு தண்டனை ஏற்று தங்களுடைய இன்னுயிரை ஈந்த பிறகுதான் 12 மணி நேரம் 14 மணி நேரம் இருந்த வேலை வாய்ப்பு நேரத்தை 8 மணி நேரமாக குறைத்து தங்களது இன்னுயிரை ஈந்து பெற்று தந்தார்கள். ஆனால் இந்தியாவில் அது எப்படி நடந்தது, யார் அதற்கு காரணம் என்பதை பற்றியெல்லாம் நாம் அதிகமாக விவாதித்ததில்லை. இடதுசாரிகள் உட்பட இந்த உரிமைகளை பெறுவதற்கு தலித் தலைவர்களும் குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கரும் எப்படியெல்லாம் காரணமாக இருந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் அதிகமாக பேசியது இல்லை. மிக குறிப்பாக இந்த சட்டத்திலே பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசுகின்ற ஒரு சட்டம், ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவிலே ஆபத்தான தொழில் இடங்களிலே பெண்கள் ஈடுபடுத்தப்படக்கூடாது என்கின்ற வரையறை ஏற்கனவே இருக்கின்ற வரையறை. இந்த வரையறையை எப்பொழுது இந்தியாவில் உருவாக்கினார்கள் என்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தொழிலாளர் நல அமைச்சராக இருந்த பொழுது பல சுரங்கங்களுக்கு அவர் நேரடியாக பயணம் மேற்கொண்டார். அமைச்சர் என்கின்ற அளவிலே பயணம் செய்து சுரங்கங்களிலே கீழே இறங்கி போய் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களெல்லாம் எப்படி துன்பப்படுகிறார்கள், முதலாளிகளால் எப்படி ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நேரடியாக அறிந்த பொழுது பீகாரிலே இருந்த ஒரு சுரங்கத்திலே ஒரு காட்சியை அவர் பார்க்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளருடைய மனைவிமார்கள், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் கூட ஆபத்தான சுரங்கங்களிலே கீழே இறங்கி வேலை செய்வதற்கு அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். இந்த காட்சிகளை எல்லாம் நேரிலே அவர் பார்த்த பொழுது மனம் வெம்பி போகின்றார். கர்ப்பிணி பெண்களை கூட அவர்கள் விட்டு வைக்காமல் அவர்களுடைய உழைப்பை சுரண்டுகின்ற இந்த முதலாளிகளை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர் யோசித்ததின் விளைவாகத்தான் தொழிலாளர் நல சட்டங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பை அவர் உறுதி செய்தார். சுரங்கங்களிலே பெண்கள் வேலை செய்யக்கூடாது என்கின்ற தடையை முதலிலே அவர்தான் கொண்டு வந்தார். இதற்கு முன்பு அது கிடையாது. யோசித்து பாருங்கள். நிலக்கரி சுரங்கத்திலே தரையிலே இறங்கி 100 அடியோ 200 அடியோ 300 அடியோ இறங்கி தவழ்ந்து போய் நிலக்கரியை வெட்டி எடுக்கின்ற தொழிலிலே வயிற்றிலே நிறைவாத கர்ப்பிணியாக இருக்கின்ற ஒரு பெண் போய் 300 அடிக்கு கீழே இருக்கின்ற சுரங்கத்திலே போய் நிலக்கரியை தோண்டினால் பிராணவாயு இல்லாமல் அந்த பெண் மாண்டு போவதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது. தனது இன்னுயிரை ஈந்து பூமியிலே இருக்கின்ற நிலக்கரியை மேலே கொண்டு வரக்கூடிய தொழிலிலே பெண்கள் ஈடுபட்டார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தால் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். இந்த தடையை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முதன்முறையாக கொண்டு வந்தார். தொழிலாளர் நல அமைச்சராக இருக்கும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு விவாதம் வருகிறது. அந்த விவாதத்திலே அவர் சொல்லுகின்றார், பிரிட்டிஷ் அரசாங்கம் மட்டுமல்ல, முதலாளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தொழிலாளர்களுக்கான போராட்ட உரிமை கூடாது என்று அவரிடத்தில் வாதிட்ட பொழுது நாடாளுமன்றத்திலேயும் அதற்கு முன்பு எம்எல்சி ஆக இருந்த பொழுது மும்பை சட்டமன்றத்திலேயும் அவர் பேசிய பொழுது சொன்னார், மேலவையிலே தொழிலாளர்களுடைய போராட்ட உரிமை என்பது அவருடைய வார்த்தை. தொழிலாளியின் போராட்ட உரிமை என்பது அவனது பிறப்புரிமை. அதை தடுப்பதற்கு எந்த அரசாங்கத்திற்கும் உரிமை இல்லை என்று சொன்னார். பாலகங்காதர திலகர் என்ன சொன்னார்? சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று சொன்னார். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், தொழிலாளர்களுக்கான போராட்ட உரிமை என்பது அவர்களது அடிப்படை பிறப்புரிமை என்று இந்தியாவில் அறிவித்த முதல் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்த அடிப்படையிலேதான் தொழிலாளர்களுக்கான அனைத்து சட்டங்களும் படிப்படியாக இந்தியாவிலே நடைமுறைப்படுத்தப்பட்டன. மோடிக்கு அம்பேத்கர் மிகப்பெரிய எதிரி. அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் மட்டும் மோடிக்கு எதிரி அல்ல, அம்பேத்கர் உருவாக்கிய தொழிலாளர் நல சட்டங்கள் அத்தனையும் மோடிக்கு எதிரி. அதனால்தான்
போராட்ட உரிமை என்பது, வேலை நிறுத்த உரிமை என்பது, தொழிற்சங்க உரிமை என்பது அடிப்படை உரிமையாக இருக்கின்ற இந்த சட்டத்திலே அவற்றை நீக்க வேண்டும் என்று மோடி முன்னெடுக்கின்றார் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் மீது அவருக்கு இருக்கின்ற வெறுப்பு. அது மட்டுமல்ல, அண்மை காலத்திலே கடந்த 11 ஆண்டுகளிலே மோடி யாருக்காக வேலை செய்தார் என்று எல்லாருக்கும் தெரியும். நாட்டினுடைய 68% வளங்களை ஒட்டுமொத்தமாக 5 குடும்பங்களிடையே கொண்டு போய் சேர்த்த ஒரு மிகப்பெரிய சாதனையை அவர் செய்திருக்கின்றார். நாட்டின் வளங்களை எல்லாம் ஒரு பக்கம் குவித்து குவித்து அம்பானிக்கும் அதானிக்கும் இருக்கின்ற இன்னும் பிற ஒரு 2-3 முதலாளிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு சேவகனாக இருக்கின்ற இந்த நேரத்திலே சிறு குறு தொழிலாளர்களை கூல் செய்வதற்காக, அவர்களை குளிர்ச்சி செய்வதற்காக, அவர்களை சமாளிப்பதற்காக உங்களுக்கு எதிராக தொழிலாளர்கள் இருந்தால் அவர்களை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்வதற்காகத்தான் இந்த சட்டத்திலே ஒரு பிரிவை கொண்டு வருகிறார். என்ன பிரிவு? ஏற்கனவே இருக்கின்ற சட்டத்திலே தொழிலாளர்களை ஒட்டுமொத்தமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் 100 பேர் ஒரு கம்பெனியில் இருந்தால் நீங்கள் லே ஆஃப் செய்து அவர்களை அனுப்பிவிடலாம், க்ளோஸ் டவுன் செய்து அவர்களை அனுப்பிவிடலாம். ஆனால் அதற்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் பழைய சட்டத்திலே இருந்தன. உடனடியாக அவற்றை செய்துவிட முடியாது. ஆனால் மோடி இன்றைக்கு என்ன செய்திருக்கின்றார் என்றால் அதை 300 பேராக மாற்றியிருக்கின்றார். 300 பேர் என்றால் நீ 300 பேர் இருக்கின்ற பொழுதுதான் அரசாங்கத்தை அணுகலாம், அரசாங்கத்தினுடைய அந்த அனுமதியை பெற வேண்டும், அதற்கான சட்டத்திட்டங்களை எல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் 300க்கு கீழே இருந்தால் அவன் நினைத்தால் எத்தனை தொழிலாளர்கள் 20 பேர் இருந்தாலோ, அது 30 பேர் இருந்தாலோ, அல்லது 50 பேர் இருந்தாலோ, அல்லது 100 பேர் இருந்தாலோ, இந்த 300க்குள் இருந்தால் ஒரு கம்பெனி முதலாளி நினைத்தால் உடனடியாக அவர்களை வெளியேற்றி விடலாம். இப்படி தொழிலாளர்களின் உரிமைகளை மட்டுமல்ல, வாழ்வாதாரத்தையே முழுமையாக ஒழித்து கட்டுகின்ற இந்த வேலையை தான் இந்த சட்டத்தின் மூலமாக மோடி அரசாங்கம் செய்திருக்கின்றது. ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வளர்ச்சிக்கேற்ப பல்வேறு தொழிலாளர் பிரிவுகளை உள்ளே கொண்டு வந்தே இருக்கும். சுரங்க தொழிலாளர்களை கொண்டு வந்தார்கள், மின்சார தொழிலாளர்கள் கொண்டு வந்தார்கள், சாலை பணியாளர்களை கொண்டு வந்தார்கள். இப்படி எல்லா விதமான தொழிலாளர்களை கொண்டு வந்த காலத்திலே கூட இப்பொழுது அண்மை காலத்திலே கிக் தொழிலாளர்கள் என்று வந்திருக்கின்றார்கள். கிக் தொழிலாளர்கள் தான் நீங்கள் ரோட்டிலே பார்க்கின்ற பல்வேறு நபர்கள் கிக் தொழிலாளர்கள் தான். ஸ்விக்கியிலே கொண்டு போவர்கள், ஜொமேட்டோவிலே கொண்டு போவர்கள், உணவு கொண்டு போவர்கள், அமைப்பு சாராமல் எந்த ஒரு இடத்திலேயும் நிரந்தரமாக இருந்து பணியாற்ற முடியாமல் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் தான் கிக் பணியாளர்கள். இவர்கள் இன்றைக்கு ஏறக்கூடிய பல லட்சம் கோடி பணத்தை டர்ன் ஓவர் செய்கின்ற நிலையிலே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள். ஜொமேட்டோ இருக்கிறது என்றால் எந்த விதமான முதலீடும் அவனிடத்திலே கிடையாது. ஒரு ஜொமேட்டோவிற்கு ஒரே ஒரு ஆப் போதும். அந்த ஆப்பின் மூலமாக உங்களுக்கு தேவையான உணவை அவன் அனுப்பிவிட முடியும். அதற்கு ஒரு கடையிலேயோ அல்லது ஒரு நிறுவனத்திலேயோ அதுக்கு ஒரு லிங்க். இன்னொரு பக்கம் கொண்டு தந்து சேர்க்கின்ற ஒரு தொழிலாளர். இந்த தொழிலாளருக்கு தொழிலாளி என்று பெயர் இல்லை, கேப்டன் என்று பெயர். வீட்டிலே உணவை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு உணவு தொழிலாளிக்கு பெயர் கேப்டன். கார் ஓட்டுபவருக்கு கேப்டன் என்று பெயர். உங்களுக்கு தொழிலாளர் என்கின்ற மனநிலையில இருந்து உங்களை அப்புறப்படுத்துவதற்கும் தொழிலாளர்களை அப்புறப்படுத்துவதற்கும் அந்த பயனை அனுபவிக்கின்ற நம்மை அவர்கள் தொழிலாளி என்று கருத விடாமல் நினைப்பதற்கும் அவர்கள் வைக்கின்ற பெயர் கேப்டன் என்று பெயர். இந்த பெயர்களை எல்லாம் அவர் வைத்துக் கொண்டு என்ன செய்கின்றார்கள்? இவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு அமைப்பாக செயல்படுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாத நிலை இன்றைக்கு. ஆனால் அவர்களை கூட நாங்கள் இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களாக அங்கீகரித்திருக்கிறோம் என்று சொல்கின்றார்கள். அது சரி. ஆனால் இவர்களை அமைப்பாக்குவதற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது? அவர்களது தொழில் பாதுகாப்பிற்கு என்ன செய்திருக்கிறது? அவர்களது வருங்காலத்திற்கு என்ன செய்திருக்கிறது? அவர்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கின்றதா? காப்பீடு இருக்கிறதா? அல்லது விபத்து காப்பீடு இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. அவர்கள் ஒரு ஆப்பிலே நுழைந்து தன்னை பணியாளர்கள் என்று அறிவித்துக் கொள்ளலாம். உடனே அவர்கள் நினைத்தால் வெளியேறிவிடலாம். இதுதான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பு. ஆனால் இந்த வாய்ப்பை மோடி அரசாங்கம் வழங்கவில்லை.
ஏதோ 4 கம்பெனிகள் வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களையும் நாங்கள் இந்த கிக் தொழிலாளர்களை பாதுகாப்பு எல்லைக்குள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று பித்தலாட்டம் செய்வது இருக்கிறது. இதுதான் மோடி அரசாங்கம் செய்கின்ற கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தை அந்த தொழிலாளர்கள் உணர முடியாது. ஏனென்றால் அவர்கள் அன்றாடம் வாழ்வாதாரத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள். வயிற்றில் ஈர துணியை கட்டிக்கொண்டு தனது குடும்பத்தை பார்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய கடமையிலே இருப்பவர்கள் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவேதான் நாம் இந்த களத்திலே நின்று தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம். மோடி அரசாங்கம் எவ்வளவோ சட்டங்களை இந்த நாட்டிற்கும் இந்த மக்களுக்கும் எதிரான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு ஏவியேஷன் மார்க்கெட் என்று எப்படி ஆகியிருக்கிறது? ஏவியேஷன் என்றால் போக்குவரத்து, விமான போக்குவரத்து துறை முற்றிலுமாக 2 கம்பெனிகளுக்கு ஒதுக்கியதன் மூலமாக நாட்டின் 65% விமான சேவை இன்றைக்கு முடங்கி கிடக்கிறது. காரணம் என்ன? இண்டிகோ நிறுவனத்திற்கு 65%, ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு ஏறக்குறைய 30%, மீதம் 5% இருப்பது சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு இருக்கின்றன. இவர்கள் என்ன விலை வைக்கின்றார்களோ அதுதான் இன்றைக்கு டிக்கெட்டுடைய விலை. எல்லா அமைப்புகளையும் இப்படி சீரழித்து மக்கள் விரோத அமைப்புகளாக மாற்றி தொழிலாளர்களின் உரிமையை முற்றிலுமாக நசுக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மோடி அரசாங்கம் இந்த 4 தொகுப்பு சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதைத்தான் நாம் வலியுறுத்துகின்றோம். இந்த போராட்டம் ஒரு தொடக்கம். இது மேலும் மேலும் தொடர்ந்து வலுப்பெறும். இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் படர்ந்து செங்கொடியும் நீலக்கொடியும் இணைந்து இந்த நாட்டில் ஒரு புரட்சியை உருவாக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் பீம்.